இன்றைக்கி வந்து அரிசி புட்டு, அதாவது ஸ்வீட் புட்டு வந்து பண்ண போகிறோம். இந்த ஸ்வீட் புட்டு பண்ணுறதுக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு பச்சரிசியை நல்லா ஒரு 2 மணி நேரம் வந்து ஊற வச்சு எடுத்துக்கலாம். நான் வந்து களைஞ்சிட்டு எடுத்திருக்கேன். இப்போ அரிசி வந்து நல்லா ஊறினதுக்கப்புறம் இதை வந்து ஒரு வடிகூடையில் வந்து போட்டுக்கலாம். இந்த அரிசியில் இருக்கக்கூடிய அந்த கொஞ்சம் ஜலம் வந்து நல்லா இறங்கினதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இது வந்து துணியில் வந்து உணர்த்தி வைக்கணும். ஸோ டேரெக்டாக நீங்கள் வந்து துணியில் போட்டீங்க அப்படின்னா துண்டெல்லாம் ஃபுல்லாக ஈரமாயிடும். அதனால் இது மாதிரி ஒரு வடிகூடையில் போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து டவலில் போட்டிடலாம். டக்குன்னு வந்து உங்களுக்கு ட்ரை ஆகிடும். இப்போது ஒரு காட்டன் டவலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த அரிசி வந்து போட்டுக்கலாம். நார்மல் நீங்கள் வந்து சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த பச்சரிசியே போகும். இதுக்கு வந்து புழுங்கரிசிலாம் நீங்கள் வந்து சேர்த்துக்கக்கூடாது. வெறும் பச்சரிசி தான் சேர்த்துக்கணும். அரிசி வந்து நல்ல அரிசியாக வந்து பார்த்து எடுத்துக்கோங்க. அரிசி வந்து நல்லா ஒரு 10 நிமிஷம் உணர்ந்ததுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா வந்து நைஸாக பொடி பண்ணி எடுத்துக்கணும். நீங்கள் வந்து முறுக்கு சிடைக்கெலாம் எந்த அளவுக்கு நைஸாக பொடி பண்ணுவீங்களோ அதே மாதிரி பொடி பண்ணிக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் கூட குறக்குறப்பு இருக்கக்கூடாது. நம்ம சலிச்சுட்டு தான் எடுத்துக்கணும். ஸோ இருந்தாலுமே நல்லா நைஸாக பொடி பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். இப்போ இது வந்து ஒரு சல்லடையில் சேர்த்து நல்லா வந்து சலிச்சு எடுத்துக்க போகிறோம். இருக்கிறதுலே எந்த சல்லடை வந்து நைஸாக இருக்குமோ அது மாதிரி நீங்கள் வந்து பார்த்து எடுத்துக்கணும். கொஞ்சம் கூட அந்த ரவா இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம அரிசி இது வெயிட்டில் வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வெள்ளைப்பாக்கில் போடும்போது நம்ம எந்த மாதிரி பொடி பண்ணமோ அதே மெத்தட்லேயே அதே மாதிரியே அது ஆகிடும். ஸோ அதனால் நல்லா ஃபைனாக நீங்கள் வந்து பொடி பண்ணி சலிச்சுட்டு எடுத்துட்டே அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். உங்களோட சல்லடை வந்து கொஞ்சம் குறப்பாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து 1க்கு 2 தடவை சலிச்சு எடுத்துக்கோங்க. அரிசியில் வந்து கொஞ்சமாக ஈரம் இருக்கணும். நம்ம முறுக்கு சீடைக்கு எப்படி பொடி பண்ணுவோமோ அதே மாதிரி இருக்கணும். ரொம்ப ட்ரையாக காய விட்டுட்டு நம்ம வந்து பொடி பண்ணோம் அப்படின்னா சரியாக வந்து உங்களுக்கு பொடிப்படாது. 1 டம்ளர் அப்படிங்கிறதுனால நான் வந்து 2 ஈடாக போட்டுருக்கேன். இப்போ எல்லா அரிசியும் வந்து சலிச்சு எடுத்துட்டாச்சு. இது மாதிரி நைஸாக இருக்கணும். இப்போ இதை நல்லா ஒரு அகலமான கடாயில் சேர்த்து வறுத்து எடுத்துக்க போகிறோம். நல்லா செவக்க நீங்கள் வந்து வறுத்து எடுத்துக்கணும். இப்போ இந்த மாவு எல்லாத்தையும் நான் வந்து ஒரே ஈடாக வந்து சேர்த்துன்ட்டு நல்லா வறுத்துக்க போகிறேன். நீங்கள் வந்து நிறையான அளவில் குவான்டிட்டியில் போடுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 2-3 தடவையாக வறுத்துக்கலாம். ஒரேடியாக நம்ம நிறையா சேர்த்துட்டோம் அப்படின்னா வறுக்கிறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். அதனால தான் இது வந்து 1 டம்ளர் அரிசி அப்படிங்கிறதுனால நான் வந்து ஒரே ஈடாக வந்து போட்டு எடுத்துட்டேன். எந்த அளவுக்கு நல்லா செவக்க வறுத்துக்கிறோமோ அந்தளவுக்கு வந்து புட்டு உங்களுக்கு வந்து நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும். இப்போ அரிசியில் இருக்கிற அந்த தண்ணிலாம் வந்து நல்லா ட்ரை ஆகி இப்போ வந்து பார்த்திங்கன்னா புட்டு மாவு வந்து நல்லா வறுபட ஆரம்பிச்சுடுது. ஸோ கட்டி இல்லாமல் இந்த மாதிரி நம்ம வந்து தேய்ச்சி வறுத்துட்டோம் அப்படின்னாலே உங்களுக்கு வந்து சரியாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வறுத்துண்டாச்சு. உங்களுக்கு கலர் வந்து வீடியோவில் வந்து சரியாக தெரியல. பட் ஆனால் நல்லா செவக்கவே வந்து வறுத்து எடுத்துட்டேன். இப்போ இது வந்து நல்லா ஒரு பிளேட்டில் வந்து ஆற வச்சுண்டாச்சு. இது ஆறினதுக்கப்புறம் அப்படியே நம்ம வந்து வெந்நீர் விட்டு பிசையாமல் திருப்பியும் அகைன் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு லைட்டாக ஒரு பல்ஸ் கொடுத்து எடுத்தோம் அப்படின்னா அதில் இருக்கிற அந்த சின்ன சின்ன கட்டி கூட உங்களுக்கு வந்து போயிடும். அடுத்து ஒரு பாத்திரத்தில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, கொஞ்சமாக வந்து கல் உப்பு சேர்த்துக்கலாம். இந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து பொடி பண்ணி வச்சதை வந்து ஒரு பிளேட்டில் வந்து மாற்றிக்கலாம். இந்த மாவு கலக்கிறதுக்கு வந்து நல்லா வெந்நீர் விட்டால் தான் நல்லாயிருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேசனில் நம்ம கொதிக்க வச்சுருக்கிற அந்த தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பிசையணும். ஸோ கட்டி தட்டாமல் நீங்கள் வந்து நல்லா பிசையணும். ஒரேடியாக தண்ணி விடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் கலக்கணும். தண்ணி வந்து கொஞ்சம் சூடாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இது மாதிரி ஸ்பூனோ இல்லை கரண்டியால் கலந்துட்டு அதுக்கப்புறம் கையால் ஒத்தாப்பில் கலந்தேல்னா தான் உங்களுக்கு வந்து இந்த அரிசி மாவோட இந்த தண்ணி எல்லாமே வந்து ஒத்தாப்பில் வரும். நம்ம ஒரேடியாக விட்டுட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கட்டி மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் அது சலிக்கவே முடியாது. ஏன்னா நம்ம இது மாதிரி தண்ணி சேர்த்து கலந்துட்டு அதுக்கப்புறம் சலிக்கணும். சலித்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து திருப்பி வேக வைக்க போகிறோம். ஸோ இந்த புட்டு பண்ணுறதுக்கான அந்த ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்மளோட சேனலில் ஆல்ரெடி நான் வந்து அவல் புட்டு எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு வந்து பண்ணி காமிச்சிருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாவை வந்து நல்லா கலந்தாச்சு. இதோட பதம் என்ன அப்படின்னா பிடிக்கணும். இது அப்படியே விட்டால் உதிர்ந்து வரணும். அதுதான் வந்து இதுக்கு கரெக்டான பதம். ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து கலந்துட்டே அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து சரியாக வரும். தண்ணி நிறையா எடுத்தனாலும் கஷ்டம், தண்ணி கம்மியாக இருந்தாலும் கஷ்டம். ஸோ அதை மட்டும் நீங்கள் வந்து கரெக்டாக பார்த்துக்கணும். நம்ம எடுத்துன அந்த 1 டம்ளர் தண்ணியில் இதுதான் வந்து மிச்சம். ஸோ நம்ம எடுத்துக்கக்கூடிய அந்த அரிசியை பொறுத்து தான் இருக்குது உங்களுக்கு தண்ணி எந்த அளவுக்கு அப்சர்வ் பண்ணிக்கிறதுங்கிறது. இப்போ திருப்பியும் அகைன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சல்லடையில் சேர்த்து நல்லா சலிச்சுக்க போகிறோம். நம்ம காய்கறிலாம் வடிகட்டுறதுக்காக வச்சுட்டுருக்கிற அந்த சல்லடை தான் வந்து எடுத்துட்டுருக்கேன். அரிசி வடிகட்டணும் இல்லையா? ஸோ அது மாதிரி சல்லடை தான் எடுத்துட்டுருக்கேன். கொஞ்சம் பெரிய பெரிய ஓட்டையாக இருந்ததுன்னா டக்குன்னு உங்களுக்கு வந்து இறங்கிடும். இப்போ கையால் இது மாதிரி நல்லா தேய்ச்சி நம்ம வந்து கலந்தோம் அப்படின்னா அப்படியே மணல் மாதிரி உங்களுக்கு வந்து இந்த புட்டு இறங்கிடும். ஸோ இப்போ நம்ம வந்து சலிச்சதுக்கப்புறம் புட்டு எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு வந்து திருப்பி வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பி பாகில் போட்டதுக்கப்புறம்
நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே நீங்கள் இது மாதிரி தண்ணியில் கலந்துட்டு மிக்சியில் ஒரு பல்ஸ் கொடுத்துட்டு அப்படியே நம்ம வந்து வேக வச்சுடலான்னு சொல்லுவா. அப்படிலாம் வச்சேல் அப்படின்னாலே உங்களுக்கு வந்து சொதப்பிடும், வந்து உங்களுக்கு வந்து புட்டு சரியாகவே வராது. ஏன்னா இந்த புட்டு பண்ணுறது மட்டும் ஒரு பெரிய ஒரு இதுன்னு தான் சொல்லணும், கலன்னு தான் சொல்லணும். ஸோ நிறைய அட்டம்ப்ட் எடுத்ததுக்கப்புறம் தான் அதோட கரெக்டான ஒரு பதமே நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் சலிச்சு எடுத்துட்டாச்சு. இது மாதிரி இருக்கணும் உங்களுக்கு. அடுத்து இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈர துணியில் ஒரு ஒயிட் கலர் கிளாத்தில் வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்கோம். ஸோ இது மாதிரி இதை வந்து மூடி நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்க போகிறோம் இட்லி பானையில் வச்சு. ஸோ ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நீங்கள் வந்து நல்லா வேக வைக்கணும். துணியை வந்து நல்லா புழிஞ்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம சலிச்சு வச்சு அந்த மாவு வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுடுது. இந்த டைமில் நம்ம இந்த துணியோடு இதை வந்து இட்லி பானையில் வச்சுக்கலாம். ரொம்ப டைட்டாக மூடணுங்கிறது கிடையாது, இது மாதிரி லைட்டாக மூடினாலே போகிறோம். ஸோ அந்த தண்ணி வந்து உள்ளுக்குள்ளே இறங்கக்கூடாது, அதுக்காக நம்ம வந்து ஈர துணியை போட்டு நல்லா மூடி வைக்கிறோம். இப்போ இது ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும் உங்களுக்கு. வெந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ 10 நிமிஷம் எடுத்து இது வந்து நல்லா வெந்து வந்துடுது. ஸோ இதோட அந்த கரெக்டான பதம் என்னென்னா நான் இப்போ உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். அப்படியே அந்த புட்டோட அந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு மாதிரி எல்லோயிஷாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து கரண்டியில் எடுத்தேல் அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ஒட்டாமல் அப்படியே வரும். ஸோ அப்படியே மணல் மாதிரி அப்படியே வருது பாருங்க. இதுதான் வந்து சரியாக நம்ம வந்து வேக வச்சுருக்குமா அப்படிங்கிறதுக்கு வந்து சரியான பதம். கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா திரி அப்படியே உங்களுக்கு வந்து கையில் ஒட்டாமல் வரும். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு தாம்பாளத்தில் போட்டு நல்லா வந்து ஆற வச்சுக்கணும். அப்படியே அந்த துணியோடு நம்ம வந்து ஒரு தாம்பாளத்தில் போட்டோம் அப்படின்னா டக்குன்னு வந்து உங்களுக்கு வந்து வந்துடும். ஸோ இது ஒட்டாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து ஈர துணியில் வேக வைக்கிறோம். அப்படியே ட்ரையான கிளாத்தில் போட்டேல் அப்படின்னா அந்த மாவெல்லாம் அப்படியே அந்த துணியிலே ஒட்டின்றும். ஸோ கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டியிருந்தால் கூட நீங்கள் வந்து கையால் லைட்டாக இது பண்ணி விட்டேலாம் அது வந்துடும். அடுத்து இது வந்து கட்டி இல்லாமல் நல்லா நம்ம வந்து கலந்து விட்டுக்கணும். ஸோ இது வந்து நல்லா வெந்துடுத்து அப்படின்னா உங்களுக்கு வந்து கட்டியே தட்டாது. நீங்கள் ஸ்பூனால் லைட்டாக இப்படி பண்ணினாலே கட்டி எல்லாமே உதிர்ந்து வந்துடும் உங்களுக்கு. இப்போ ரொம்ப சூப்பராக நம்மளோட இந்த மாவை வந்து வேக வச்சு எடுத்துட்டாச்சு. புட்டு பண்ணுறதுக்கான மெயின் ப்ராசஸே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாவை ரெடி பண்ணுறது தான். ஸோ இது ரெடியாக எடுத்து அப்படின்னாலே டக்கு நம்ம அதுக்கு வந்து புட்டு பண்ணிடலாம். இது ஒரு பக்கம் ஆறட்டும். அதுக்குள்ளே கடாயில் கொஞ்சமாக வந்து தண்ணி விட்டுக்கலாம். நம்ம வந்து வெள்ளைப்பாகு பண்ண போகிறோம். ஸோ ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன். இதில் 3/4 கப் அளவுக்கு வெல்லம் வந்து சேர்த்துக்க போகிறோம். நான் வந்து இந்த டம்ளரால் தட்டி 1 டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்துட்டுருக்கேன். அதுக்கு வந்து 3/4 கப் அளவுக்கு வெல்லம் வந்து சேர்த்துட்டுருக்கேன். நீங்கள் எந்த டம்ளரோ கப்போ எதால் எடுத்துக்கிறீங்களோ அதால் வந்து 3/4 போட்டுக்கோங்க. உங்களுக்கு வந்து ஸ்வீட்னஸ் நிறையா பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து 1க்கு 1 கூட போட்டுக்கலாம். அவ்வளோ ஸ்வீட் நாங்கள் யாரும் சாப்பிட மாட்டோம் அப்படிங்கிறதுனால நான் வந்து 3/4 போட்டுருக்கேன். இப்போ வெள்ளைப்பாகு வந்து நல்லா கரைஞ்சி கொதிச்சு வந்துடுது. ஸோ இதோட பதம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தக்காளி பதத்துக்கு வரணும் உங்களுக்கு. ஸோ தண்ணியில் வந்து கொஞ்சமாக விட்டுட்டு நீங்கள் இது மாதிரி கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே உருட்டுறதுக்கு வரும் தக்காளி மாதிரி. ஸோ இதுதான் வந்து இந்த வெள்ளைப்பாகுக்கான அந்த கரெக்டான பதம். இதை சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற இந்த அரிசி மாவு இருக்கு இல்லையா, அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு நீங்கள் வந்து நல்லா ஒரு தடவை கலந்து விடணும். வெள்ளைப்பாகில் சேர்த்த உடனே அப்புறம் கட்டி தட்டாமல் டக்குன்னு நீங்கள் வந்து கலந்து விட்டுடணும். கேஸ் வந்து ஃபுல்லாக சிம்மில் வச்சு தான் நீங்கள் வந்து கலந்து விடணும். இந்த கடாயில் இருக்கக்கூடிய அந்த சூடே போகிறோம். நீங்கள் வந்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கலந்து விட்டு இதுக்கு வந்து தேங்காய் முந்திரி பருப்புலாம் தாளித்து கொட்டின எல்லாம் சரியாக இருக்கும். ஸோ இது வந்து கட்டி இல்லாமல் நல்லா வந்து கலந்து விட்டுண்டாச்சு. வெள்ளத்தோட கலர் வந்து கொஞ்சம் லைட் கலராக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து கலர் கம்மியாக தெரியாது. நீங்கள் வந்து நல்லா ப்ரௌன் கலரில் இருக்கக்கூடிய வெல்லம் எடுத்துட்டேன் அப்படின்னா சூப்பராக இருக்கும். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். நெய் வந்து இது மாதிரி கடைசியாக விட்டுட்டு கலந்து விட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும் வாசனையாக. ஸோ நெய்லாம் வந்து அவளோட ஆப்ஷனல் தான். நம்ம எடுத்துகிட்டு இருக்கிற அந்த மாவுக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் வந்து நெய் விட்டுக்கோங்க. கூடுமான வரைக்கும் இது மாதிரி ஸ்வீட்டுக்கெலாம் வந்து எண்ணெய் சேர்த்துக்காமல் நெய்யாக சேர்த்துட்டேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். அதுவும் ஃப்ரெஷ்ஷாக நம்ம ஆற்றுல காய்ச்சின நெய்யாக இருந்ததுன்னா இன்னுமே நல்லாயிருக்கும். ஸோ நெய் சேர்த்துட்டு இது வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் அப்படியே உதிராக ரொம்ப சூப்பராக நமக்கு வந்து புட்டு ரெடியாக எடுத்து. இது மாதிரி சின்ன சின்ன கட்டி இருந்துன்னா கூட நீங்கள் வந்து உடனே கரைச்சி இது கலந்து விட்டுட்டேன் அப்படின்னா கூட உங்களுக்கு வந்து சரியாயிடும். அடுத்து புட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து முந்திரி பருப்பு தேங்காய்லாம் வந்து வறுத்துக்க போகிறோம். அதுக்கு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். நெய் சூடானது இதில் வந்து 1 கைப்பிடி அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துக்க போகிறோம். இது கூடவே 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய் வந்து சேர்த்துக்க போகிறோம். நான் வந்து ஒரு பெரிய மூடி அளவுக்கு துருவின தேங்காய் எடுத்துட்டுருக்கேன். வெள்ளை பாகுலேயே கூட நீங்கள் வந்து இந்த தேங்காவை சேர்க்கலாம். அந்த தேங்காய் சேர்க்கும் போது என்னென்னா பாகு வந்து கரெக்டான பதத்தில் இருக்கும். அந்த டைமில் நம்ம வந்து தேங்காய் துருவலை சேர்த்துட்டோம் அப்படின்னா அந்த தேங்காயில் இருக்கக்கூடிய ஈரமாகப்பட்டது பாகோட அந்த பதத்தை வந்து உங்களுக்கு மாற்றி விட்டுடும். ஸோ அதனால் அதை மட்டும் நீங்கள் வந்து பண்ணக்கூடாது.
ஸோ புட்டு பண்ணும்போது இது மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் வந்து நம்ம வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்க தான் உங்களுக்கு வந்து தெரியும். ஒரே நேரத்தில் டக்குன்னு வந்து உங்களால் வந்து செஞ்சிட முடியாது. இப்போ இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடியும் நம்ம வந்து சேர்த்துக்க போகிறோம். ஏலக்காய் பொடியும் சேர்த்துட்டு இந்த தேங்காய் முந்திரி பருப்பு எல்லாத்தையும் வந்து நல்லா வறுத்துக்கலாம். தேங்காய் வந்து நீங்கள் நெய்யில் நல்லா வறுத்துண்டா தான் உங்களுக்கு வந்து சீக்கிரம் உங்களுக்கு அந்த புட்டு வந்து வாசனை வராமல் இருக்கும். அப்படியே பச்சையாக போட்டுட்டோம் அப்படின்னா டக்குன்னு வந்து உங்களுக்கு அந்த ஒரு மாதிரி தேங்காயோட வாசனை வர ஆரம்பிச்சிடும் புட்டு ஃபுல்லாக. நெய்யில் வந்து நல்லா இது மாதிரி நல்லா ப்ரௌனாக வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டாச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டுருக்கிற இந்த புட்டில் வந்து இந்த முந்திரி பருப்பு தேங்காயெல்லாம் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் வந்து நெய் சேர்த்துக்கலாம். இப்போ இது வந்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்க போகிறோம். ஸோ ரொம்பவே சூப்பராக நம்மளோட அரிசி புட்டு வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுது. இதில் நான் சொல்லியிருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பண்ணல அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ரொம்ப சூப்பராக வந்துடும். அதே மாதிரி நீங்கள் வந்து கடாயில் எதில் பண்ணுறீங்களோ அதே பாத்திரத்துலேயே அப்படியே வச்சுடக்கூடாது. ஏன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த சூட்டில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை ஆகிடும். அதனால டக்கு நீங்கள் வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் மூடி வைக்கணும். சூட்டோடு அப்படியே மூடி வச்சாலும் உங்களுக்கு வந்து வேர்த்து விட்டுன்னு சீக்கிரம் வீணாக போயிடும். அப்படியே உதிராக ரொம்ப சூப்பராக நம்மளோட அரிசி புட்டு வந்து ரெடி ஆகிடுது. வெள்ளிக்கிழமைக்கு இதை வந்து பண்ணி பாருங்கோ. ஸோ டெய்லி வந்து நம்ம ஒரு சாதம் வந்து பார்த்துட்டுருக்கோம். அதே மாதிரி ஒரு ஸ்வீட்டு ஒரு சுண்டல் வந்து பார்த்துட்டுருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி வந்து எலுமிச்சப்பழ சாதம் பண்ண போகிறோம். ஸோ எலுமிச்சப்பழ சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் முதல்லையே சாதத்தை வந்து வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன். 1க்கு 2 அளவுக்கு தண்ணி விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுட்டுருக்கேன் உதிராக. கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானது இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு காஞ்ச மிளகாவும் சேர்த்துக்க போகிறோம். இதில் 2 பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சமாக கருவேப்பிலையும் நான் வந்து பொடியாக நறுக்கி சேர்த்துட்டுருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு நிலக்கடலையும் வந்து சேர்த்துட்டுருக்கேன். நீங்கள் எலுமிச்சப்பழ சாதத்துக்கு நிலக்கடலை தாளித்து கொட்டி பண்ணல அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். பச்சை நிலக்கடலையே நான் இந்த மாதிரி எண்ணெயில் வந்து நல்லா வறுத்துட்டு சேர்த்துப்பேன். நம்ம முன்னாடியே இது மாதிரி நிறையா வறுத்து வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு மாதிரி அந்த கார வாசனை வர மாதிரி இருக்குது. அதனால நான் அப்பப்போ தான் வந்து வறுத்துப்பேன். இப்போ இதெல்லாம் வந்து நல்லா வறுப்பட்டதுக்கப்புறம் இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். மஞ்சள் பொடியை எண்ணெயில் பொரிச்சாதான் உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய அந்த பச்சை வாசனை போகும். இப்போ நம்ம ஆற வச்சுருக்கிற அந்த சாதத்தில் வந்து போட்டுக்கலாம். ஸோ நான் வந்து 1 கப் அளவுக்கு சாதத்தை வேக வச்சு எடுத்துட்டுருக்கேன். பொதுவாக நீங்கள் வந்து எலுமிச்சப்பழ சாதத்துக்கு கடலெண்ணெய் விட்டு தாளித்து கொட்டிட்டு மேலாப்பில் நம்ம வந்து நல்லெண்ணெய் விட்டோம் அப்படின்னா வாசனையாக இருக்கும். இப்போ இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் வந்து விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் விட்டு நம்ம வந்து சாதத்தை இது மாதிரி கலக்கும்போது உதிராகவும் இருக்கும். உங்களுக்கு அந்த நல்லெண்ணெயோட வாசனையோடு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ எலுமிச்சப்பழ சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை வந்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். மேலேயே நம்ம வந்து திருப்பி எலுமிச்சப்பழத்தை புழிஞ்சு கலக்கிறத விட இந்த மஞ்சப்பொடியோட உப்போட நல்லா வந்து சாதம் ஒரு தடவை கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எலுமிச்சப்பழத்தோட அந்த ஜலத்தை வந்து புழிஞ்சல் அப்படின்னா உங்களுக்கு வந்து சரியாக இருக்கும். இல்லைனா ஒரு பக்கம் அப்படியே அந்த மஞ்சப்பொடி காரம் எல்லாமே ஒரே பக்கமாக இருக்கும், எண்ணெய்லாம் வந்து ஒரே பக்கமாக இருக்கும். கரண்டியால் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு எலுமிச்சப்பழத்தை வந்து நல்லா புழிஞ்சு விட்டுக்கலாம். நான் வந்து ஒரு பெரிய சைஸ் எலுமிச்சப்பழமாக எடுத்துகிட்டு இருக்கேன். சின்னதாக இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து 3 முடியோ இல்லை 4 முடியும் அப்படியே ஃபுல்லாக புழிஞ்சாலும் பரவாயில்ல. நம்ம எடுத்துக்கக்கூடிய அந்த எலுமிச்சப்பழத்தில் எவ்வளோ ஜூஸ் வருதுங்கிறத பொறுத்து தான் இருக்குது. இப்போது எலுமிச்சப்பழத்தை புழிஞ்சிட்டு நல்லா வந்து ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். ஸோ சின்ன கட்டி இருந்தால் கூட நீங்கள் இது மாதிரி கரண்டியால் நல்லா கலந்து விட்டேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து கட்டிலாம் இல்லாமல் இருக்கும். சாதம் வந்து நல்லா உதிராக வேக வச்சு எடுத்துட்டா தான் உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். நிறைய பேர் சாதத்துலேயே வந்து உப்பு போடுவா. நான் வந்து அப்படிலாம் உப்பு சேர்த்துக்க மாட்டேன். நம்ம சாதம் கலக்கும் போது தான் வந்து உப்பு போடுவேன். ஸோ ரொம்பவே சூப்பராக நம்மளோட எலுமிச்சப்பழ சாதம் வந்து ரெடி ஆகிடுது. எலுமிச்சப்பழ சாதம் மட்டும் நீங்கள் வந்து சூடான சாதத்தில் கலக்காமல் ஆறினதுக்கப்புறம் தான் கலக்கணும், இல்லைனா வந்து கசந்து போயிடும் உங்களுக்கு. இப்போது எலுமிச்சப்பழ சாதம் வந்து ரெடி ஆகிடுது. அடுத்து ஸோ சாயந்தரம் நைவேத்தியத்துக்காக நிலக்கடலை சுண்டல் தான் வந்து பண்ண போகிறோம். அதுக்கு நிலக்கடலையை வந்து நல்லா ஒரு 2 மணி நேரம் வந்து ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 2 மணி நேரம் நிலக்கடலையை வந்து ஊற வச்சுருக்கேன். குக்கரில் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுட்டு நம்ம ஊற வச்சுட்டுருக்கிற இந்த நிலக்கடலையை வந்து சேர்த்துக்கலாம். டேரெக்டாக நீங்கள் வந்து நிலக்கடலையை வேக வைக்கிறத விட இது மாதிரி 2 மணி நேரம் ஊற வச்சிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லா வெந்து வந்துடும். பொதுவாக நிலக்கடலையை பொறுத்தவரையும் உங்களுக்கு வந்து குழஞ்சி போகாது, பட்டாணி கடலைப்பருப்பு மாதிரிலாம். அதனால தாராளமாக வேக வைக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நான் வந்து ஒரு தடவை கலந்து விட்டுக்க போகிறோம். இப்போ குக்கரை மூடி ஒரு 4 விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நிலக்கடலை நல்லா வேகட்டும். அடுத்து நிலக்கடலை சுண்டல் பண்ணுறதுக்கு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து விட்டுக்கலாம்.
எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சதும் 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி சேர்த்துட்டு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த நிலக்கடலையும் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 1/4 கிலோ அளவுக்கு நிலக்கடலை எடுத்துட்டுருக்கேன். இப்போ கடலை சேர்த்துட்டு நல்லா இதை வந்து ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். நம்ம வந்து உப்பு முன்னாடியே போட்டு வேக வச்சதுனால திருப்பி வந்து உப்பு போட வேண்டாம். உங்களுக்கு வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி தோணித்து அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சமாக மேலே தூவிக்கலாம். ஸோ உப்பு போட்டு வேக வச்சா தான் அந்த கடலைக்குள்ளே உங்களுக்கு வந்து உப்பு இருக்கும், இல்லைனா மேலாப்பில் தான் தெரிகிற மாதிரி இருக்கும். இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த கறி பொடியை வந்து போட்டுக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கறிப்பொடி வந்து சேர்த்துக்க போகிறோம். கறிப்பொடி சேர்த்துட்டு நல்லா வந்து இதை ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். உப்பு காரமாக அந்த கடலை சுண்டல் இருக்கும்போது உங்களுக்கு வந்து நல்லா டேஸ்டியாக ரொம்ப சூப்பராக இருக்கும். வெறுமனே நம்ம வந்து மிளகாலாம் தாளிச்சு கொட்டினோம் அப்படின்னா அது வந்து நல்லா இருக்காது. நீங்கள் இது மாதிரி இந்த கறிப்பொடி போட்டு பண்ணால் தான் உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும். இதில் துருவின தேங்காய் வந்து 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு கேரட்டை வந்து நல்லா துருவி எடுத்து வச்சுட்டுருக்கிறேன், அதையும் வந்து சேர்த்துக்கலாம். கடலை சுண்டல் பண்ணும்போது நீங்கள் இது மாதிரி கேரட்டை துருவி சேர்த்துட்டே அப்படின்னா அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். கேரட் தேங்காய்லாம் சேர்த்துட்டு வந்து கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு தான் நான் வந்து கலந்து விட்டுருக்கேன். கேரட்டை பொறுத்தவரையும் பொதுவாக நீங்கள் வந்து நல்லா வதக்கிட்டேல் அப்படின்னா அதில் வந்து லைட்டாக அந்த ஒரு கசப்பு ஒரு டேஸ்ட் வர மாதிரி இருக்கும். ஸோ அதனால் கேரட்டை சேர்த்துட்டு நம்ம வந்து கேஸை ஆஃப் பண்ணிவிட்டே கலந்து விடலாம். சாப்பிடும்போது அந்த க்ரன்ச்சியாக கடலையோடு ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு. ரொம்பவே சூப்பராக நம்மளோட நிலக்கடலை சுண்டல் வந்து ரெடியாக எடுத்து இந்த அரிசி புட்டு, எலுமிச்சப்பழ சாதம், நிலக்கடலை சுண்டல் 3த்தையும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் வந்து சொல்லுங்கள். மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.